இளையராஜா 75 நிகழ்ச்சிக்காக செலவிடப்பட்ட தொகை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் 75வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அவருக்கு வரும் 2, 3ஆம் தேதிகளில் பாராட்டு விழா நடத்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் இளையராஜா 75 நிகழ்ச்சிக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி தயாரிப்பாளர்கள் ஜே. சதீஷ்குமார், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்க தலைவராக பதவியேற்ற பின்னர் சங்க நிதி கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு தயாரிப்பாளர் சங்க தேர்தல் மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்த வழக்கு இன்று நீதிபதி கல்யாணசுந்தரம் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் பொதுக்குழு உறுப்பினர்களின் அனுமதியின்றி ஓய்வூதிய தொகையை 12,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளதாகவும் மனுதாரர்கள் புகார் கூறினர். மேலும் இளையராஜா 75 நிகழ்ச்சியின் மூலம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 7 கோடி ரூபாய் நிதி கிடைக்கும் என விஷால் அளித்த வாக்குறுதியை நம்ப முடியாது என அவர்கள் வாதிட்டனர். இந்த 7 கோடி ரூபாயை தயாரிப்பாளர் சங்க வங்கிக் கணக்கில் செலுத்திய பிறகே நிகழ்ச்சி நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தயாரிப்பாளர் சங்க நிதி குறித்து எந்த ஒரு ஆவணத்தையும் விஷால் கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து தயாரிப்பாளர் சங்க தலைவர் மீது தீவிர குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதால் இளையராஜா 75 நிகழ்ச்சியை ஏன் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்க கூடாது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தயாரிப்பாளர் சங்கம் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் 3500 பேர் இந்த நிகழ்ச்சியை காண வர விரும்புவதாகவும் கூறியது. இதையடுத்து நிகழ்ச்சிக்காக செலவிடப்பட்ட தொகை மற்றும் ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்களை ஜனவரி 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார்.